அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்துல இந்தியா பயங்கரமான ஒரு சர்வதேச புயலை கிளப்பி இருக்குது நண்பர்களே. அந்த புயலை கண்டு ஆடி போயிருக்குது ஒரு வெள்ளைக்கார நாடு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, இந்தியாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நாடு இந்தியா கிளப்பிய இந்த அதிரடி புயல்ல ஆடி போயிருக்குது அப்படின்னே சொல்லணும். அது என்ன விஷயம்? இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் யாராவது கெஸ் பண்ணியிருக்கிறீங்களா நண்பர்களே? நான் எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணதை கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. நாம் யார் இதை சரியாக கெஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் நண்பர்களே. முதலாவது செய்தியாக இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் நண்பர்களே. இரண்டாவது இன்னொரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்குது. அது இந்தியா ஒரு விவகாரத்தில் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. குறிப்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மிகவும் மிடுக்காக ஒரு கடும் கண்டனத்தை அவ்வளவு ராஜதந்திரத்தோடு அத்தனை அழகாக சொல்லியிருக்கிறாரு. அத்தனை கண்டிப்புடனும் அதே சமயத்தில் ராஜதந்திரத்துடனும் அவர் சொல்லியிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்குது. இந்தியாவுடைய ராஜதந்திரத்தின் முதிர்ச்சியை காட்டுது இது அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம நண்பர்கள் பலரும் எங்கிட்ட குறுஞ்செய்தி மூலமாக என்ன சொல்றீங்க அப்படின்னாக்க, கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, என்னங்க சார் உங்க வீடியோ வெளியில வரலையா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்குறீங்க. நண்பர்களே, நம்முடைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை எங்க அப்படின்னா யூடியூபோட சப்ஸ்கிரிப்ஷன் சிஸ்டம்ல தான். யூடியூப் தொடர்ந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னாக்க நீங்கள் கீழே இருக்குது பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டணும். நம்ம சேனலை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் நண்பர்களே. இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணினா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை சேருது. யூடியூப்காரன் இப்படி வச்சிருக்கிறான், என்ன பண்ணி தொலைகிறது? ஒரு சப்ஸ்கிரைப் தட்டினா நோட்டிஃபிகேஷன் அனுப்பக்கூடாதா? அதுக்கு அவன் கொடுக்குறான் பாருங்களேன், சப்ஸ்கிரைபை தட்டு, அப்புறம் நீ பெல்லை தட்டு, அப்புறம் நீ ஆலை தட்டு. வாதிக்கிறானுங்க, கொஞ்சம் நஞ்சமாக படுத்துறானுங்க. சரி விடுங்க, நமக்கும் வேற கதி இல்லை, யூடியூப் விட்டா வேற என்ன இருக்குது? இது ஒன்று தானே. விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். முதல் செய்தியாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியா ஒரு பயங்கரமான ஒரு புயலை கிளப்பி இருக்குது அப்படின்னு சொன்ன இல்லையா? அது எந்த விவகாரம் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பே வெளிவந்த செய்தி தான், நாமளும் அதை பேசியிருக்கிறோம். கனடாவுடைய காலிஸ்தான் தீவிரவாதியான நிஜார் கொலை வழக்கில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கே சம்பந்தம் இருக்குது, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி கனேடிய உயர் அதிகாரிகள் சிலர் அமெரிக்க பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க, செய்தி வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செய்தி வெளியான உடனேயே இந்தியா தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது. இந்தியா கண்டனம் தெரிவிக்கிறது விடுங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனடாவுடைய நண்பர்களை கூட, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூட கனடா இப்படி சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. இந்தியாவும் உடனே அப்படி இந்த விஷயம் தொடர்பாக பயங்கரமான புயலை கிளப்பிக்கொண்டே இருந்தது சர்வதேச அரங்கில். இதனுடைய வெளிப்பாடாக சில நாட்களுக்கு முன்பே கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொன்னாரு, இல்ல இந்த செய்தி ஒரு தவறான செய்தி, கனடா அதிகாரப்பூர்வமாக இப்படி எல்லாம் சொல்லல, பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த நிஜார் கொலை பற்றி ஏற்கனவே அவர் தெரியும் அப்படிங்கிற செய்தி தவறானது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மன்னிப்பே கேட்டிருந்தாரு. இருந்தாலும் கூட இந்தியா விடுவதாக இல்லை, தொடர்ந்து அப்படி மண்டையில கொட்டுற மாதிரி நங்கு 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 நங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்த நண்பர்களே. அதன் விளைவாக நேற்றைய தினம் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் ஒரு முறை இதே விவகாரத்தில் இந்தியாவிடம் தாழ்ந்து போய் மிகப்பெரிய ஒரு செயல் ஒன்று செய்திருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நான் ஏற்கனவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இந்த நிஜார் கொலை வழக்கு பற்றிய விஷயங்கள் முதலையே தெரியும் அப்படின்னு சில அதிகாரிகள் சொன்னது தவறு அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். ஆனாலும் கூட இந்த அதிகாரிகள் வாய மூடுறதா இல்லை. இந்த அதிகாரிகள்லாம் கிரிமினல்களுக்கு
அவர்களுக்கு சமம், ஒரு கிரிமினல் குற்றவாளிக்கு இவங்கெல்லாம் சமம். இந்த மாதிரியான ஒரு மிக தவறான ஒரு செய்தியை இவங்களே ஜோடனை பண்ணி அதுவும் வெளிநாட்டு முன்னணி பத்திரிகைகளுக்கு அவங்க வழங்கி இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்ற செயலாத்தான் நான் பார்க்கிறேன். இது போன்ற கனடிய அதிகாரிகள் மிகப்பெரிய கிரிமினல் வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் கிரிமினல்களாக இருப்பதால தான் கனடாவில் நாங்கள் பலவிதமான ஆக்ஷன்களை அவங்க மேலே எடுத்து வர்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஜஸ்டின் ட்ரூடோ கிட்டத்தட்ட இந்தியாவுடைய காலில் விழாத குறையாக, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காத ஒரு குறையாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நண்பர்களே, தன்னுடைய அதிகாரிகளை கிரிமினல்னு அழைச்ச இந்த மனுஷன் அந்த கிரிமினல் அதிகாரிகளின் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு தான் இப்பொழுது வல்லுநர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அளவுக்கு இறங்கி தரையில படுத்து உருள்ற அளவுக்கு இந்தியாவிடம் அவர் சரண்டரான பிறகாவது இந்தியா அவரை விட்டுருமா அப்படிங்கிற கேள்வியையும் பலரும் எழுப்பியிருக்கிறாங்க. ஆனா ஜஸ்டின் ட்ரூடோவை நம்ம விடணுங்கிறீங்க, வச்சு செய்ய வேணாமா ஜஸ்டின் ட்ரூடோவை? கண்டிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோ செய்த இந்திய விரோத காரியங்களுக்கு அவரை இந்தியா மன்னிக்கவே மன்னிக்காது அப்படிங்கிறதான் உண்மை. சரி நண்பர்களே, அடுத்த செய்திக்கு போகலாம். நேற்றைய தினம் ரோமாபுரி நகரில் நடந்த 10வது MED அப்படின்னு அழைக்கப்படுகிற மிடில் ஈஸ்டர்ன் டயலாக் அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் பேசிய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தீவிரவாதத்தையும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடுகளையும் அதுக்கப்புறம் பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா அவங்களையும் கடுமையாக கண்டிச்சாரு. இந்தியாவின் சார்பாக தனது கடுமையான கண்டனத்தை அவர் தெரிவித்தார். அவர் ஹமாஸ் தீவிரவாதிகளை குறிப்பிட்டு தெளிவாகவே இந்த கண்டனத்தை தெரிவித்தார். பிணை கைதிகளாக மக்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அவரை விடுவிப்பதற்கு தீவிரவாதிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதையெல்லாம் உலகம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்படி பிணை கைதிகளை பிடிப்பது, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவது, சாதாரண பொதுமக்களை கொன்று குவிப்பது எல்லாம் நாம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். இன்றைக்கு உலகத்தில் 2 பெரிய கான்ஃப்ளிக்ட் போர் நடந்து வருது. இந்த 2 போர்களும் உலகத்தை, உலக மக்களை ரொம்பவுமே பாதிச்சிருக்குது. இந்த 2 போர்களையும் விரைவில் நாம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. அப்படி பேசிய போது அவர் ரஷ்யா யுக்ரைன் போரையும் சொல்றாரு. ரஷ்யா யுக்ரைன் போர்ல 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொள்வதில் பல்லாயிரக்கணக்கான சாதாரண பொதுமக்கள் இதுல கொல்லப்படுறாங்க. இது உடனடியாக நிறுத்தப்பட வேணும் அப்படின்னு சொன்ன ஜெய்சங்கர் அவர்கள் அடுத்ததாக இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு போறாரு. மத்திய கிழக்குல ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள பூந்து 1300க்கும் மேற்பட்ட சாதாரண இஸ்ரேலிய பொதுமக்களை பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போய் இன்றைக்கு வரைக்கும் 1 வருடத்துக்கு மேலாயிருச்சு. அவங்க பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போய் 1 வருடத்துக்கு மேலாக பிணை கைதிகளாக அந்த மக்களை வச்சுக்கிட்டு இஸ்ரேலை மிரட்டி பணிய வைக்க முயற்சிப்பது அப்படிங்கிறது கடும் கண்டனத்துக்கு உரியது. இது போன்ற தீவிரவாதிகள் எங்க இருந்தாலும் அதை நாம ஆதரிக்க கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு நாம ஆதரவு வழங்க கூடாது. தீவிரவாதம் எந்த வகையில வந்தாலும் சரி, அது சின்ன சின்ன குழுக்களால் ஏற்படுகிற தீவிரவாதமா அல்லது தனிநாடு கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல தீவிரவாதத்தில் ஈடுபட்டு பொதுமக்களை கொண்டு குவிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாடு தீவிரவாதத்தை வளர்த்து விடுது இல்லையா, அப்படிப்பட்ட நாடுகளும் தீவிரவாத நாடுகளாக தான் நம்ம கருத வேணும் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை உலகத்திலிருந்து நாம ஒழிச்சாதான் நாம நிம்மதியாக இருக்க முடியும். இதன் உச்சகட்டம் தான் பிற நாட்டு மக்களை பிணை கைதிகளாக பிடிச்சு கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை காட்டியே எதிரி நாட்டிடம் சலுகைகளை பெற நினைப்பது. இது ஒரு கொடூரமான தீவிரவாத செயல் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னாரு. இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டை வரவேற்பதாக பல மத்திய கிழக்கு நாடுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ இனிமே மனசு மாறி பேதலிச்சு போன புத்தி எல்லாம் சரியாகி அது நார்மல் ஆகும் அப்படின்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் 6 மாசம் தான் இருக்குது அவங்க நாட்டில் எலெக்ஷனுக்கு. அதனால கூடிய விரைவில் மக்களே அவரை விரட்டிடுவாங்க
அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இரண்டாவதாக நாம் பார்த்த செய்தி இருக்குல்ல, 2 போர் நடந்து கொண்டிருக்குது உலகத்தில், அது உலகத்தை பாதிக்குது அப்படின்னு. அந்த 2 போர்களும் முடிவுக்கு வருவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பாக இருக்குது. என்னதான் ட்ரம்ப் முயற்சி செய்தாலுமே கூட அவர் சொல்வதை போல 24 மணி நேரத்துக்குள்ளாக இந்த ரஷ்ய யுக்ரைன் போரை அவருக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியுமா, அதே போல் இந்த மிடில் ஈஸ்ட் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கணுங்க.